ஹாய் லேர்னர்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா மாநில அரசு. மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 85 கேள்வி. ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து வந்து ஆன்சர் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? சட்டமன்ற உறுப்பினர்கள். 2. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. 3. தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளன? புனித ஜார்ஜ் கோட்டை. 4. சட்டமன்றத்தில் எத்தனை அவைகள் உள்ளன? 2. 5. சட்டமன்றத்தில் உள்ள 2 அவைகள் மேலவை, கீழவை. 6. மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பர். சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில். 7. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். 8. இந்திய நாட்டின் தலைநகர் புதுடெல்லி. 9. இந்திய நாட்டின் தலைநகரான புதுடெல்லியும் எதில் அடங்கும்? யூனியன் பிரதேசங்களுள் அடங்கும். 10. இந்திய நாடு எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது? 2 வகையான. 11. இந்திய நாட்டின் 2 வகையான அரசாங்கங்கள். புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். 12. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதையே கூட்டாட்சி முறை என்கிறோம். 13. நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டது இந்தியா. 14. குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பொறுப்புடன் செயல்படும் முறைதான் மத்திய அரசாங்கம். 15. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் தனித்தனியாக டேஷ் உள்ளது அரசாங்க அமைப்பு. 16. அரசாங்க அமைப்பு முறையில் உள்ளவர்கள் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். 17. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர். 18. சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 19. மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுவது இந்திய அரசியலமைப்பில். 20. பொது தேர்தல்கள் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 21. தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றுவது அரசியல் கட்சிகள். 22. நாடு மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுவது எதற்காக? தேர்தலுக்காக. 23. ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுடைய வேட்பாளரை டேஷ் நிறுத்துகின்றது அரசியல் கட்சிகள். 24. வாக்களிக்கும் வயது 18 வயது. 25. அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெறும் வேட்பாளரே வெற்றி பெறுகிறார். 26. அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெறும் வேட்பாளரையே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 27. தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் எதன் பணியாகும்? தேர்தல் ஆணையம். 28. தேர்தல் முடிவுகளுக்கு பின் எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியே பெரும்பான்மை கட்சி. 29. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் ஆளுநர். 30. பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சியில் அதிக உறுப்பினர்கள் உள்ளனரோ அவர்களை கொண்டு சட்டமன்ற பிரதான டேஷ் உருவாகிறது எதிர்க்கட்சி. 31. ஆளும் கட்சியை சேராத
வேறு பல கட்சிகளைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர்? எதிர்க்கட்சி. 32 மாநில அரசாங்கத்தில் இடம் பெறுபவர்கள் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். 33 ஆளுநரை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். 34 இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிப்பார்? 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. 35 பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பவர் ஆளுநர். 36 ஆளுநருடன் தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை அதாவது மந்திரி சபையை உருவாக்குபவர் முதலமைச்சர். 37 ஆளுநருடன் முதலமைச்சர் உருவாக்கிய அமைச்சரவையை எத்தனை ஆண்டு ஆட்சி புரியும்? 5 ஆண்டுகள். 38 ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். எவ்வித வருவாய் தரும் எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. 39 முதலமைச்சர் ஆவதற்கான தகுதிகள் 25 வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். ஸோ ஆளுநருக்கு 35, முதலமைச்சருக்கு 25. 40 சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது 30 வயது. 41 மாநில சட்டமன்றத்தில் சட்டசபையில் எத்தனை அவைகள் இடம்பெற்றிருக்கும்? 2. 42 மாநில சட்டமன்றத்தில் இருக்கும் அவைகள் மேலவை, கீழவை. 43 மாநில சட்டமன்றத்தில் இருக்கும் அவைகளை எவ்வாறு அழைப்பர்? ஈரவை சட்டமன்றம் அல்லது சட்டசபை. 44 சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. 45 சட்டமன்ற சபை உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர்? சட்ட மேலவை உறுப்பினர்கள். 46 மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள். 47 கீழவை என்பது சட்டமன்ற சபை. 48 சட்டமன்ற சபையின் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். 49 மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ மேலவைக்கு டைரக்டாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கீழவைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 50 தமிழ்நாட்டில் டேஷ் மட்டுமே உள்ளது, கீழவை மட்டுமே உள்ளது, மேலவை நமக்கு கிடையாது. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரே ஒரு அவை தான், அது கீழவை மட்டும்தான். 51 தமிழ்நாட்டில் உள்ள கீழவையை டேஷ் என்பர், ஓரவை சட்டமன்றம். 52 மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர். 53 மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்பவர் ஆளுநர். 54 மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாரின் பெயரால் நடைபெறுகின்றன? ஆளுநர். 55 மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பவர் ஆளுநர். 56 மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன் வரைவுகளும் அதாவது மசோதாக்களும் யாரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன? ஆளுநர். ஆளுநரோட ஒப்புதலுக்கு அப்புறமா தான் அது சட்டமாகவே ஆகும். 57 ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் மாநில தலைமை வழக்குரைஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர்,
அரசு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள். 58. மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். 59. மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர். ஸோ பெயரளவு அப்படின்னா அது ஆளுநர், உண்மையான அப்படின்னா அது முதலமைச்சர். 60. முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு எதை ஒதுக்கீடு செய்கிறார்? இலாக்காக்களை. 61. தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளவர்கள் அமைச்சர்கள். 62. யாரின் தலைமையின் கீழ் அமைச்சர்கள் அனைவரும் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர்? முதலமைச்சர். 63. மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் முதலமைச்சர். 64. அரசாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3 பிரிவுகள். 65. அரசாங்கத்தின் 3 பிரிவுகள்: சட்டமன்றம், 2வது நிர்வாகத்துறை, 3 நீதித்துறை. 66. சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றம். 67. சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களை செயல்படுத்துவது நிர்வாகத்துறை. 68. சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களை நிலைநாட்டுவது நீதித்துறை. ஸோ ஒரு சட்டம் போடுறது அப்படின்னா அது சட்டமன்றம் போடும். அந்த மாதிரி சட்டமன்றம் போடுற சட்டத்தை எது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா அது நிர்வாகத்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதை எதை நிலைநாட்டும் அப்படின்னா அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட சட்டம் எதை நிலைநாட்டும் அப்படின்னா அது நீதித்துறை. 69. மாநில அளவில் மிக பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர் நீதிமன்றம். 70. சுதந்திர தன்மையுடன் செயல்படுவது உயர் நீதிமன்றம். 71. இந்தியா அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓர் உயர் நீதிமன்றம் உண்டு. 72. மாநில உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். 73. உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஸோ உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட எண்ணிக்கை எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. 74. தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். 75. தலைமை நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார்? 62 வயது வரை. எதுக்கு அப்படின்னா 62 வயது உயர்நீதிமன்றத்துக்கு. இதே உச்சநீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு 65 வரைக்கும் தலைமை நீதிபதி இருப்பார், பதவியில் இருப்பார். 76. உயர் நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளன. 77. எவ்வித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவது மாநில அளவில் உள்ள நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும். 78. திருமணம், குடும்பம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பது குடும்ப நல நீதிமன்றங்கள். 79. மாநில அரசு உள்ளடக்கியது ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குழு. 80. சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர். 81. மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது? முதலமைச்சர். 82. பெரும்பான்மை கட்சியின் தலைவராக நியமிக்கப்படுபவர் முதலமைச்சர். 83. சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு. 84. மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். 85. மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்குமான அதிகார எல்லையாக உடையது உயர்நீதிமன்றம். ஸோ 85 கேள்வி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி,
மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயது. இதே சட்ட மேலவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 30 வயது. முதலமைச்சருக்கும் 25 வயது. அதே மாதிரி ஆளுநர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு 35 வயது. 2. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. 3. மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், ரெண்டும் சேர்ந்தது தான் மாநில அரசு. ஸோ ஆப்ஷன் இ தான் ஆன்சரு, ஆ மற்றும் ஆ. 4. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். அதே மாதிரி ஆளுநர் வந்துட்டு பெயரளவு தலைவர், முதலமைச்சர் வந்துட்டு உண்மையான தலைவர். 5. முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். 6. முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். 7. மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஷ் ஆல் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். ஸோ ஆளுநரோட பதவி காலம் வந்துட்டு 5 ஆண்டுகள். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. 2. சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஷ் ஆக நியமிக்கப்படுகிறார்? முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். 3. மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். இதுவே மத்திய அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு உச்ச நீதிமன்றம். 4. ச ம உ என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். 5. ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஷ் ஆவார்? சட்டமன்ற உறுப்பினர்கள். இதே சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்துட்டு வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. 6. சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் டேஷ் என்று அழைக்கப்படுவர்? எதிர்கட்சியினர். அதுக்கப்புறம் பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு சட்டமன்றம். அதுக்கப்புறம் ஆளுநர் வந்து மாநிலத்தின் தலைவர். முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர். யூனியன் பிரதேசங்கள் வந்துட்டு 8, 7 கிடையாது. இப்போ வந்து 8 யூனியன் பிரதேசங்கள், அதுக்கப்புறம் 28 மாநிலங்கள். புனித ஜார்ஜ் கோட்டை இதுதான் வந்துட்டு தலைமைச் செயலகம். ஸோ இதற்கான விடை வந்து 4, 3, 5, 2, 1. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். ஸோ முதல் கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை. ஸோ ஆப்ஷன் ஆ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இது வந்துட்டு சரி. 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஆளுநருக்கு 35. ஸோ 25 கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போது ஆப்ஷன் ஆ தான் வந்துட்டு இதற்கான விடை. ஆப்ஷன் இ வந்து நல்ல நலமுடையவராக இருத்தல் வேண்டும். இதுவும் சரி. லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது. இதுவும் சரி. ஸோ ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி நாம் இதெல்லாம் பார்த்தோம். இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். இது வந்து சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. ஸோ இது வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட்டு. மக்களுடைய பிரதிநிதிகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ ஆப்ஷன் இ வந்துட்டு தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஸோ ஆப்ஷன் இ இதற்கான விடை.
மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம். இதை தான் வந்து நம்ம ஈரவைன்னு சொல்கிறோம். நம்மளோட தமிழகத்தில் ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது, மேலவை கிடையாது. கீழவை மட்டும்தான் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. 4 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. இது வந்துட்டு சரி. ஸோ மத்திய அரசு ப்ளஸ் மாநில அரசு இது ரெண்டும் தான் இணைந்து செயல்படுது. ஸோ இது வந்துட்டு இது ரெண்டும் சேர்ந்தது தான் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காரணம் வந்து இந்திய அரசியல் அமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான். அதே மாதிரி காரணம் வந்து கூற்றை வந்து விளக்குது. இந்த அதிகாரங்கள் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஆ கூற்று சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரியானது. ஸோ நம்ம வந்து புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கிலேருந்து எடுத்த லைன் பை லைன் கொஷின் அதற்கான ஆன்சரும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.